கடவுள் நம் மீது இரக்கம் உள்ளவராய் அன்புள்ளவராய் இருக்கிறார். இதை நீங்கள் சுவைச்சு பார்த்துருக்குறீங்களா? ரசித்து பார்த்துருக்குறீங்களா? ஸோ அப்படி சுவைச்சு பார்க்கணுன்னா உங்களுக்காக இயேசு செய்த செயல்பாடுகளில் ஒன்றை இன்றைக்கி முழுவதும் நீங்கள் அசைப்படும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது தவக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த தவக்காலத்தில் இயேசு உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார். அந்த பாடுகளில் ஒரு சுவடை ஒரு காரியத்தை இன்றைக்கி யோசித்து பாருங்கள், சுவைச்சு பாருங்கள், சவைச்சு பாருங்கள், அதை அணுவாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் இயேசு நம்மளை எவ்வளவு அன்பு செய்தார், நம்ம இது எவ்வளவு இரக்கம் கொண்டார் என்று. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இயேசு கைகளில் அடித்தாச்சு, அடித்த பிறகு கால்களில் அடிக்கணும். அடிக்கிற பொழுது அந்த காலை ஒரு காலை வைத்து விட்டு அடுத்த காலை அதுக்கு மேலே வச்சு அந்த காலினுடைய மேலே கரெக்டாக கரண்டையில் ஆணியை வச்சு அடி அடிக்கிற பொழுது என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் ப்ளீஸ் ஃபீல் தட். கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணி பாருங்களேன். அடி அடித்த உடனே அந்த ஆணி பாதி இறங்கியிருக்கும், இந்த கால் தனியாக விலகி கிடந்துடும். இதனை காட்சியாக பார்த்த ஒரு அம்மா எழுதுகிறாங்க, அவர் தன் கால்களை தானே கொண்டு அந்த சிலுவையின் மீது வைத்தார். அதுதாங்க உங்கள் மேலேயும் என் மேலேயும் இயேசு கொண்ட இரக்கம், இயேசு கொண்ட அன்பு.